ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸ்லேயே பென் யூஸ் பண்ணுற ரொம்பவே ஹைட்டான ஏலியன் தான் நம்ம அல்டிமேட் பேபிக்கு. ஸோ இந்த கேரக்டருக்கும் மார்வல் காமிக்ஸில் நம்ம அயன்மேன் உருவாக்குன காட் கில்லர் மார்க் 2 அப்படின்ற ஆர்மருக்கும் ஃபைட் வச்சா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம அல்டிமேட் பேபிக்கோட ஃபீட்ஸை பற்றியும் பவர்ஸை பற்றியும் பார்த்துருவோம். ஸோ அல்டிமேட் பேபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அல்டிமேட் சீரிஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அப்பீர் ஆயிருப்பார். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹைட்டான, அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். பிகாஸ் டேகன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் என்டிட்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட் பேபிக்கால் சண்டை போட முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட மினிமம் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடுலாம் சூப்பர்பாக இருக்கும். அதுவும் எக்ஸ்லாரேட்டை விட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான டன்ஸை கூட அசால்ட்டாக லிஃப்ட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த கேரக்டர் பூமியிலேருந்து ஜம்ப் பண்ணி போய் தன்னை விட 100 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய டேகனையே பூமிக்கு அசால்ட்டாக இழுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்போனா இந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதையும் தாண்டி இந்த கேரக்டரால் காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ண முடியும், காஸ்மிக் டிஸ்க்கு, காஸ்மிக் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு நிறையா பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காஸ்மிக் ரேவோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணி பேபிக்கு அளவு இருக்கக்கூடிய இன்னொரு பேபிக்கை பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து அப்படியே நிலாவுக்கு அனுப்ப முடியும். ஸோ அப்படின்னா இந்த காஸ்மிக் ரே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த அல்டிமேட் பேபிக்கோட பவர்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஃபீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்துக்கான ஃபீட்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேகன் என்ன பண்ணுவார், ஆசிட் ரெயினை யூஸ் பண்ணி நம்ம அல்டிமேட் பேபிக்கு நாக் அவுட் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காஸ்மிக் பவரை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கு அப்படியே தூக்கி பிடிச்சி தன்னுடைய ரேவை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேகன் நம்ம அல்டிமேட் பேபிக்கு நிறைய இடத்துல டஃப் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை டிஃபீட் பண்ணவும் செஞ்சுருப்பாரு. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இடத்துல நம்ம அல்டிமேட் பேபிக் ரொம்பவே ஓவர் பவர்டான ஒரு ஏலினா இருந்தாலும் அவருக்கும் சில வீக்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன் ஸ்க்ரீன்லேயே அவர் தோத்தும் போயிருக்காரு. ஸோ அதனால் அல்டிமேட் பேபிக் என்ன தான் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அவருக்கும் சில வீக்னஸ் எல்லாமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா டேகன் வந்து அவரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டராகவும் பவர்ஃபுல்லான கேரக்டராகவும் இருக்காரு. ஆனால் ஈஸியாக டிஃபீட் ஆகிட்டாரு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய காட் கில்லர் மார்க் 2 ஆர்மர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காட் கில்லர் அப்படின்ற பேரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் உருவாக்குன ஒரு ஆர்மர் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆர்மரை நம்ம அயன்மேனால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஹாவர்ட் ஸ்டார்க்கோட பையனால் மட்டும்தான் இந்த ஒரு ஆர்மரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரிகிலின் ரெக்கார்டர் சொல்லியிருக்கும். நம்ம அயன்மேன் போய் டச் பண்ணி பார்ப்பாரு, அவரால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்னோ ஸ்டார்க் இருக்கார் பார்த்தீங்களா, அவரால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க்கோட ஒரே பையன் வந்து நம்ம ஆர்னோ மட்டும்தான். நம்ம டோனி ஸ்டார்க்கை நம்ம ஹாவர்ட் பார்த்திங்கன்னா தத்தெடுத்து வளர்த்துருப்பாரு. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஆரிஜின் ஆஃப் டோனி ஸ்டார்க் அப்படின்ற காமிக்கில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா செலஸ்டியல்ஸை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆர்மர் வந்து கண்டிப்பாக நமக்கும் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க் சொந்தமாக செலவு பண்ணி உருவாக்குன ஆர்மர் தான் இந்த காட் கில்லர் மார்க் 2. ஸோ இந்த ஒரு காட் கில்லர் ஆர்மர் பார்த்துட்டிங்கன்னா செலஸ்டியல்ஸ்க்கு ஈக்குவலான ஹைட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செலஸ்டியல்ஸ் மாதிரியே ஸ்பீடாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம செலஸ்டியல்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த ஒரு ஆர்மரை அயன்மேன் உருவாக்குனார். அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும்ல. ஸோ செலஸ்டியல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக தங்களோட ஹைட்டை வந்து 5 மைல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 மைல் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இந்த ஆர்மரும் இருக்குது. அதனால் இதுவுமே 5 மைல் ஹைட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா 8 கிலோமீட்டர் வரும், 26,236 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஃபீட்டில் வரும். அதே நேரத்தில் மீட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 8000 மீட்டரில் வரும். அதாவது நம்ம பேபிக்கை விட கிட்டத்தட்ட 700 மடங்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்மரோட ஹைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலஸ்டியல்ஸ் கூடிய ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் இந்த ஒரு ஆர்மரை வச்சு நம்ம அயன்மேனால் ஃபைட் பண்ண முடியும். அதுவும் மேட் செலஸ்டியலாக அப்படியே வானத்துக்கே தூக்கிட்டு பறந்து போயிருப்பாரு. ஸோ அங்கே வச்சு பார்த்திங்கன்னா மேட் செலஸ்டியலோட கையை வெட்டியிருக்காரு, அவர் மூஞ்சி முறையெல்லாம் பேர்த்திருக்காரு. ஸோ அப்போனா நினச்சி பாருங்கள் இந்த ஆர்மர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செலஸ்டியல்ஸ் வந்து மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாதாரண கேரக்டர்ஸ் கிடையாது, அவங்கள ஸ்பேஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரலி காடாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரையே இந்த ஒரு ஆர்மர் வச்சு நம்ம அயன்மேன் அடித்து தம்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ மாசான கேரக்டர் இருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காட்ஸால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே செகண்டில் ஒரு பிளானட்டே வந்து அப்படியே தும்மல் போகிற மாதிரி அழிச்சு போட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அவ்வளோ பவர்ஸோடு இருக்கக்கூடிய செலஸ்டியல்ஸ் இந்த ஆர்மரை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க.
ஸோ அதையும் தாண்டி நம்ம அயன்மேன் உருவாக்கக்கூடிய எல்லா ஆர்மர்ஸுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரியாக்டர் பவருக்கு பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆர்மருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு மட்டுமே பவர் பண்ணியிருக்காரு. அதாவது இதோட ரிப்பல்சர்ஸ் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாத்துலேயுமே நியூக்ளியர் எனர்ஜி இருக்கும். ஏன்னா இந்த ஆர்மருக்கு பவர் கொடுக்கறதுக்கு இந்த ஆர்மருக்குள்ளேயே 8 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நம்ம அயன்மேன் உருவாக்கியிருக்காரு. அதுக்காக பில்லியன் கணக்கில் டாலர்ஸ் அப்படியே வாரி இறைச்சிருக்காரு. இந்த விஷயத்தை காமிக்லேயே நம்மளோட டோனி ஸ்டார்க் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படின்னா நினச்சி பாருங்கள், ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஆர்மர், அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆர்மர், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆர்மராகவும் இந்த ஒரு காட் கில்லர் மார்க் 2 இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமிக்கோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேட் செலஸ்டியல்ஸ் இந்த ஒரு ஆர்மரை அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 1-2 செலஸ்டியல்ஸ் சமாளிக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அயன்மேனால் சமாளிக்க முடியாமல் தோற்று போயிருக்காரு. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்முடைய வேபிக்கும் தோற்று போயிருக்காரு, அதே நேரத்தில் நம்முடைய காட் கில்லர் மார்க் 2 ஆர்மரை வச்சிருக்க அயன்மேனும் தோற்று போயிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஃபீட்ஸும் பெஸ்ட்டாக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா வீக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே இப்போதைக்கு ஒரு ஃபைட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட் கில்லர் மார்க் 2 வந்து மினிமமாக 8000 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய 8000 ஃபீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மர். ஸோ இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முடியாது. ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய அல்டிமேட் பேபிக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹைட்டை வந்து எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மினிமமாக பார்த்தீங்கன்னா இவர் 300 ஃபீட் வரைக்கும் இருந்தார். அதே ஹைட்டை பார்த்தீங்கன்னா 1000 ஃபீட் வரைக்கும் இவரால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம அயன்மேனோட முட்டிக்கால் வரைக்கும் மட்டும்தான் இவருடைய ஹைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 1000 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காட் கில்லர் ஆர்மரோட கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்குல 1 மடங்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அல்டிமேட் பேபிக்கால காட் கில்லர் ஆர்மர் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹைட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்ட்ரென்த் லெவலில் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்க, அல்டிமேட் பேபிக் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டு கம்மியான கேரக்டராக இருந்தாலும் ஏற்கனவே டேகனை பார்த்தீங்கன்னா பூமிக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதுலேயும் நம்ம அல்டிமேட் பேபிக்கை விட 100 மடங்கு நம்மளுடைய டேகன் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருப்பார். ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், மில்லியன் கணக்கான டன்னை கூட அசால்ட்டாக வந்து நம்ம அல்டிமேட் பேபிக்கால் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட ஸ்ட்ரென்த் லெவல் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதே வச்சு நம்மளுடைய அல்டிமேட் பேபிக்கால் காட் கில்லர் மார்க் 2 ஆர்மரை வந்து டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம காட் கில்லர் மார்க் 2 பார்த்தீங்கன்னா மேட் செலஸ்டியல்ஸ் கூட வந்து ஹேண்ட் கன் காம்பேக்டில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அல்டிமேட் பேபிக்கோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 கேரக்டர்ஸ்குள்ள ஃபைட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம அயன்மேனுக்கு ஃபேவராக தான் முடியும். ஆனால் அல்டிமேட் பேபிக் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய காஸ்மிக் ரே யூஸ் பண்ணி அயன்மேனோட வெப்பன்ஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். பிகாஸ் காஸ்மிக் ரே பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேகனோட பாடியை வந்து பெனட்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுக்கு கண்டிப்பாக டஃப் கொடுக்கும். ஆனால் அந்த காஸ்மிக் ரேவை வச்சு மட்டுமே நம்ம அயன்மேனோட ஆர்மரை அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம அயன்மேனுக்கு கண்டிப்பாக காஸ்மிக் ரே வந்து டஃப் கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து பவர், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம அல்டிமேட் பேபிக்கோட பவர் அப்படிங்கிறது நம்ம காட் கில்லர் ஆர்மரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா செலஸ்டியல்ஸ் கூட சண்டை போகிறதுக்காகவே ஸ்பெஷலாக பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஆர்மரை வந்து நம்ம அயன்மேன் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இருந்தால் அல்டிமேட் பேபி பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஃபுல் பவரையுமே யூஸ் பண்ணி தன்னுடைய சைஸை ஆல்ட்ரு பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி நம்ம அயன்மேன் கூட சண்டை போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40% வரைக்கும் நம்மளுடைய அல்டிமேட் பேபிக்கு சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோட கிளியர் வின்னராக வந்து நம்ம அயன்மேன் தான் இருப்பார். இதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேட் செலஸ்டியல்ஸ் வந்து அயன்மேனோட ஆர்மரை அழிச்சிருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அயன்மேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அல்டிமேட் பேபிக்கு டிஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் வின்னர் அப்படிங்கிறது நம்ம அயன்மேனாக இருக்க தான் நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா காட் கில்லர் மார்க் 2 ஆர்மர் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மர். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்